ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் வைபவமாக நடைபெறும் வசந்தோற்சவம். சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளின் திவ்ய தரிசனம். திருச்சி மணப்பாறை ஸ்ரீ வேப்பிலை மாரியம்மன் திருக்கோயிலின் சித்திரை திருவிழாவின் தொடர்ச்சியாக வேடுபரி விழா. பக்தி ஸ்ரத்தையுடன் பல்வேறு நேர்த்திக்கடனை செலுத்தி அம்மனை வழிபட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள். திண்டிவனம் அடுத்த மயிலம் பகுதியில் புகழ்பெற்ற வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்று ஓராண்டு நிறைவு பெற்றதை அடுத்து வெள்ளி ரதத்தில் உற்சவமூர்த்தி பவனி. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் வசந்தோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. உற்சவத்தின் 4ஆம் நாள் பெருமாள் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு திவ்ய தரிசன பாக்கியம் தந்தருளினார். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் ஆண்டுதோறும் வசந்தோற்சவம் வைபவமாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டும் உற்சவம் சிறப்பாக துவங்கி நடைபெற்று வருகிறது. உற்சவத்தின் 4ஆம் நாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சர்வலங்காரத்துடன் புறப்பாடு கண்டருளி அலங்கார மண்டபத்தில் திருக்காட்சி தந்தருளினார். அதைத் தொடர்ந்து சந்நிதி தெருவில் அமைந்துள்ள ஆஞ்சநேய சுவாமி சன்னதிக்கு சென்று மீண்டும் அங்கிருந்து புறப்பட்டு வசந்த மண்டபத்தை அடைந்தார். தொடர்ந்து தாயார்கள் சமேத பெருமாளுக்கு பல்வேறு உபச்சாரங்களை நடத்தி தீபாரதி காண்பித்தனர். பக்தர்கள் திரளாக வசந்தோற்சவத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளை தரிசித்து வழிபட்டனர். திருச்சி மணப்பாறையில் புகழ்பெற்ற அருள்மிகு வேப்பிலை மாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்ச்சியான வேடுபரி விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகரின் மையப்பகுதியில் உள்ளது ஸ்ரீ வேப்பிலை மாரியம்மன் திருக்கோயில். இக்கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த 3ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவையொட்டி பொங்கல் வைத்தல், அக்னி சட்டி எடுத்தல், அலகு குத்துதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காளியம்மன் கோவில் மற்றும் காட்டு முனியப்பன் கோவில்களிலிருந்தும் அலகு குத்தியும் அக்னி சட்டி ஏந்தியும் கரும்பு தொட்டில் கட்டி குழந்தையை சுமந்தும் கரும்புள்ளி செம்புள்ளி வைத்துக்கொண்டும் பக்தி பரவசத்துடன் ஊர்வலமாக வந்து வேப்பிலை மாரியம்மனுக்கு நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து மாலை வேடுபரி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காரமேட்டுப்பட்டி, மணப்பாறைப்பட்டி, எடத்தெரு ஆகிய 3 பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் காட்டு முனியப்பன் கோவிலிலிருந்து பல்வேறு வண்ணப் பொடிகளுடன் படுகளம் ஓடி வந்து மாரியம்மன் கோவிலை அடைந்தனர். பின்னர் மின்னொளியில் ஜொலிக்கும் குதிரை வாகனத்தில் உற்சவர் அம்மன் அழகாக எழுந்தருள ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்துடன் வேடுபரி நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. தாரை தப்பட்டை முழங்க நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் முளைப்பாரிகளை தலைமீது சுமந்து ஊர்வலமாக எடுத்து வந்து அம்மனுக்கு சமர்ப்பித்தனர். பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த பக்தர்களால் மணப்பாறை முழுவதும் திருவிழா கோலம் பூண்டது. கரூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயிலில் வைகாசி மாத திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழா தொடர்ச்சியாக சுவாமி சிங்க வாகனத்திலும் அம்மன் புலி வாகனத்திலும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். கரூரில் மிகவும் பிரசித்தி பெற்றது அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில். இங்கு வைகாசி மாத உற்சவம் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உற்சவர்களான சுவாமி அம்பாளை சிறப்பாக அலங்கரித்து வழிபாடு நடத்தினர். அதைத் தொடர்ந்து ஸ்ரீ மாவடியான் சுவாமியை சிம்ம வாகனத்திலும் மாரியம்மனை புலி வாகனத்திலும் கொலுவிருக்கச் செய்து திருவீதி உலா நடத்தினர். மேளதாள வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற திருவீதி உலாவை காண வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் வழி நெடுகிலும் சுவாமி அம்பாளுக்கு ஆரத்தி சமர்ப்பித்து வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் கோப்பு மகாமாரியம்மன் கோயிலில் வைகாசி தேரோட்டம் வைபவமாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மனை வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட கோப்பு கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு மகாமாரியம்மன் திருக்கோயில். இங்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதம் விழா துவங்கி வைகாசி மாதம் தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி நடப்பாண்டு கடந்த 7ஆம் தேதி முகூர்த்தக்கால் நடுதல் நிகழ்வு நடத்தி தொடர்ச்சியாக விழா நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தையொட்டி உற்சவர் அம்மனை சிறப்பாக அலங்கரித்து வழிபாடு நடத்தினர். பின்னர் மலர்களாலும் கனிகளாலும் அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரில் அம்மனை கொலுவிருக்கச் செய்து தீபாரத்தி காட்டி தேரோட்டத்தை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என பக்தி கோஷம் எழுப்பியவாறு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் தேர் முன் செல்ல விரதமிருந்து காப்பு கட்டிய பக்தர்கள் பால் குடங்கள், அக்னி சட்டி, முளைப்பாரி இவைகளை சுமந்து வந்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி அம்மனை மனதார வழிபட்டனர்.
நாமக்கல் மோகனூரில் காளியம்மன் வேட்டைக்கு செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக இதில் கலந்து கொண்டு வழி நெடுகிலும் அம்மனுக்கு ஆரத்தி சமர்ப்பித்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ காளியம்மன் திருக்கோயில் மற்றும் நவலடியான் திருக்கோவிலிலிருந்து வேட்டைக்கு செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக மோகனூர் சிவாலயத்திலிருந்து உற்சவர் அம்மனுக்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. பின்னர் காளியம்மனும் காவல் தெய்வமான நவலடியான் குதிரை வாகனத்தில் வேட்டைக்கு செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. பல்வேறு வீதிகளிலும் வேட்டைக்கு வீதி உலாவாக சென்ற உற்சவர் காளியம்மன் மற்றும் நவலடியானுக்கு பக்தர்கள் வழிநெடுகிலும் நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திண்டிவனம் அடுத்த மயிலம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேக திருநாளை முன்னிட்டு 108 சங்கு பூஜை மற்றும் வெள்ளித்தேர் பவனி நடைபெற்றது. பக்தர்கள் இதில் திரளாக கலந்து கொண்டு தேவியர்கள் சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் தரிசனம் பெற்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் பகுதியில் உள்ளது புகழ்பெற்ற வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இக்கோயில் கும்பாபிஷேகம் நடந்து ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாக பகுதியில் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்து சங்குகளில் புனித நீர் நிரப்பி மலர்களால் அலங்கரித்தனர். அதைத் தொடர்ந்து யாகம் வளர்க்கப்பட்டு பூஜைகள் நடத்தி அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பின்னர் உற்சவரை சிறப்பாக அலங்கரித்து வெள்ளித்தேரில் கொலுவிருக்கச் செய்து பல்வேறு விசேஷ பூஜைகள் மற்றும் ஆரத்திகள் காட்டினர். வெள்ளித்தேரில் தேவியர்களோடு ஆலய பிரகாரத்தை சுற்றி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அருப்புக்கோட்டை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாத சுவாமி திருக்கோயிலில் வைகாசி மாதத்தை முன்னிட்டு 63 நாயன்மார்களுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இந்த சேவையில் பக்தர்கள் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாத சுவாமி திருக்கோயில். இங்கு வைகாசி மாதத்தை முன்னிட்டு 63 நாயன்மார்களுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி வேத மந்திரங்களை உச்சரித்தபடி பால், இளநீர், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். அதைத் தொடர்ந்து வஸ்திரம் சமர்ப்பித்து மலர்களால் அலங்கரித்து அர்ச்சனை நடத்தி தீபாராதனை காட்டினர். பக்தர்கள் இந்த அபிஷேக சேவையில் கலந்து கொண்டு சுவாமி அம்பாள் மற்றும் நாயன்மார்களின் அருள் வேண்டி வழிபட்டனர். திருப்பத்தூர் அருள்மிகு பூமாயி அம்மன் திருக்கோயிலில் 16ஆம் ஆண்டு வசந்த பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருள் வேண்டி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அருள்மிகு பூமாயி அம்மன் திருக்கோயில். 16ஆம் ஆண்டு வசந்த பெருவிழாவை முன்னிட்டு மூலவரம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி பட்டாடை உடுத்தி வண்ண மலர்களால் அழகாக அலங்கரித்தனர். அதைத் தொடர்ந்து மூலவரம்மனுக்கு நாகவழி மற்றும் உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து கோபுர தீபம், கும்பதீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன. பக்தர்கள் திரளாக இந்த வசந்த பெருவிழாவில் கலந்து கொண்டு பூமாயி அம்மனை மனதார தரிசித்து வழிபட்டனர். தஞ்சாவூரில் பிரசித்தி பெற்ற கருணாசாமி திருக்கோயிலில் ஸ்ரீ அருந்ததி தேவி வசிஷ்ட மகரிஷி திருக்கல்யாணம் வைபவமாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இத்திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். தஞ்சாவூரை அடுத்த கரந்தையில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது புகழ்பெற்ற கருணாசாமி திருக்கோயில் என்று அழைக்கப்படும் வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயில். இங்குள்ள இறைவன் வசிஷ்டேஸ்வரர், கருணாசாமி என்றும் இறைவி பெரிய நாயகி திரிபுர சுந்தரி எனவும் அழைக்கப்படுகின்றனர். தேவார பாடல் பற்ற இத்திருக்கோயிலில் வைகாசி பெருவிழா ஸ்ரீ அருந்ததி தேவி ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி திருக்கல்யாணத்துடன் துவங்கியது. முன்னதாக சீர்வரிசை தட்டுகள் கொண்டு வரப்பட்டு யாகம் வளர்த்து கணபதி பூஜையுடன் சுவாமிக்கு காப்பு கட்டி சிவாச்சாரியார்கள் யாகம் வளர்த்து மகா பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து ஸ்ரீ அருந்ததி தேவி ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷிக்கு பட்டாடை சமர்ப்பித்து
வேத மந்திரங்கள் ஓத திருக்கல்யாணத்தை வைபவமாக நடத்தினர். பக்தர்கள் திரளாக இத்திருக்கல்யாணத்தை கண்டு வழிபட்டனர். நாமக்கல் திருச்செங்கோட்டில் உள்ள பத்ரகாளியம்மன் திருக்கோயில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு பக்தி ஸ்ரத்தையுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மலைக்கோவிலில் எழுந்தருளியிருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் திருநகருக்கு எழுந்தருளி தேரில் பவனி வரும் வைகாசி விசாக தேர் திருவிழா வரும் 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. இதனை முன்னிட்டு முதல் நிகழ்வாக அஷ்டதிக் பாலகர்கள் 4 ரத வீதிகளில் உள்ள காவல் தெய்வங்களுக்கு இறைவனின் ரதவீதி உலாவை எடுத்து கூறும் வகையிலும் ரதபவனின் தடையின்றி நடைபெற வேண்டி அருள்மிகு பத்ரகாளியம்மன் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. சிறுவர்கள் மற்றும் பெண்கள் மட்டும் இந்த தேரை வடம் பிடித்து இழுப்பது இத்தேரோட்டத்தின் சிறப்பு. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கரூர் குளித்தலை மகாமாரியம்மன் திருக்கோயில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சித்திரை மாத பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற இவ்விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை மனதார வேண்டி வழிபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை முத்து பூபால சமுத்திரத்தில் அமைந்துள்ளது மகாமாரியம்மன் திருக்கோயில். இங்கு கடந்த 3ஆம் தேதி கம்பம் நடுதல் பூச்சொரிதலுடன் விழா துவங்கியது. அதன் தொடர்ச்சியாக நாள்தோறும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். முக்கிய நிகழ்வாக தேரோட்டத்தை முன்னிட்டு உற்சவர் அம்மனை பல்வேறு மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து வழிபாடு நடத்தினர். தீபாரத்தியை அடுத்து உற்சவர் அம்மனை தேரில் கொலுவிருக்கச் செய்தனர். இதைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் பக்தி ஸ்ரதையுடன் தேரை வடம் பிடித்து இழுக்க ரத வீதிகளில் உலா வந்த தேர் மீண்டும் தன் நிலையை அடைந்தது. நாமக்கல் மோகனூர் காந்தமலை முருகன் ஆலயத்தில் வைகாசி மாத முதல் செவ்வாய்க்கிழமை என்பதால் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக இதில் கலந்து கொண்டு முருகப்பெருமானை மனதார வேண்டி வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் சிறிய குன்றின் மீது உள்ளது காந்தமலை அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இங்கு முருகப்பெருமான் மேற்கு நோக்கி நின்றவாறு பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். வைகாசி முதல் செவ்வாய்க்கிழமை என்பதால் மூலவர் முருகப்பெருமானுக்கு பால், தயிர், தேன், இளநீர், மஞ்சள், விபூதி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் கண்ணுக்கு விருந்தாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மூலவருக்கு சந்தனக்காப்பு சாற்றி மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து உதிரிப்பூக்களால் அர்ச்சித்தனர். சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு மகாதீபாரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் இந்த அபிஷேக சேவையை கண்ணார கண்டு வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சக்தி மாரியம்மன் திருக்கோயிலில் பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பக்தி ஸ்ரத்தையுடன் பால்குடங்களை ஊர்வலமாக எடுத்து வந்து அம்மனுக்கு சேர்ப்பித்தனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோயில். உற்சவத்தையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் ஸ்ரீ சக்தி மாரியம்மனுக்கு சிறப்பாக அலங்காரம் செய்து வழிபாடு நடத்தினர். அதைத் தொடர்ந்து காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் சிவன் கோயிலிலிருந்து மேளதாள வாத்தியங்கள் முழங்க பால்குடங்கள், காவடிகள் உள்ளிட்டவைகளை பக்தி ஸ்ரதையுடன் ஊர்வலமாக எடுத்து வந்தனர். பின்னர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கொண்டு வந்த பாலால் அருள்மிகு சக்தி மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்து மகாதீபாரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் இந்த அபிஷேக சேவையில் அம்மனை மனம் குளிர தரிசித்து வழிபட்டனர். சிவகங்கை திருக்கோஷ்டியூர் அருகே உள்ள பட்டமங்கலம் ஸ்ரீ குரு பகவான் கோவிலை பற்றி பார்க்கலாம். முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களான நிதார்த்தினி, அப்ரகேந்தி, மேகேந்தி, வர்த்தயேந்தி, அம்பா, துலா ஆகிய 6 பெண்கள் அஷ்டமா சித்திகளை போதிக்கும்படி சிவபெருமானிடம் கேட்டதாகவும் அதை ஏற்று ஈசன் போதித்தபோது கவனம் சிதறியதால் இந்த பெண்களை 1000 ஆண்டுகள் பட்டமங்கை என்ற திருக்கோயிலில் கல்லாக இருக்கும்படி சாபமிட்டதாகவும் புராணம். 1000 ஆண்டுகள் கழித்து சிவபெருமானே குருவாக வந்து சாப விமோச்சனம் அளித்து கார்த்திகை பெண்களுக்கு அஷ்டமா சித்திகளை போதித்ததால் ஸ்ரீ அஷ்டமா சித்தி தட்சணாமூர்த்தி என்ற திருப்பெயருடன் இந்த ஆலயத்தில் குருவாக குடிகொண்டு அருள்பாலித்து வருகிறார். ஸ்ரீ மாணிக்கவாசகரால் பாடல் பெற்ற இந்த ஆலயத்தின் அமைப்பை பற்றி
இப்போது பார்க்கலாம். இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயில். 5 கலசங்களுடன் 5 நிலைகள் கொண்டு பல்வேறு சுதை சிற்பங்களுடன் காட்சி கொடுக்கிறது இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம். கிழக்கு திசை நோக்கி அமைய பெற்றுள்ள இந்த ஆலயத்தின் உள்ளே நுழைந்தால் முதலில் வரவேற்பது விசாலமான பிரகாரத்துடன் அமைய பெற்ற அரச மரத்தின் கீழ் அமர்ந்த ஸ்ரீ கற்பக சிந்தாமணி விநாயகர். நாக தேவதைகளுடன் கணநாதன் இங்கு அமர்ந்து அருள்பாலிக்கிறார். கணநாதனின் கோபத்தை தணித்த அருகம்புல்லால் விநாயக பெருமானுக்கு மாலைகள் அணிவித்து பூஜைகள் நடத்தப்படுகின்றன. பிரதான வாயில் வழியே பிரம்மாண்ட திருக்கதவுகள் வரவேற்க உள்ளே நுழைந்தால் ஆலயத்தின் மேற்கூரையில் தெய்வங்களின் வண்ண ஓவியங்கள் அழகாக வரையப்பட்டுள்ளன. செப்பு தகடு வேயப்பட்ட கொடிமரத்தில் விநாயக பெருமான், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், ரிஷபம் ஆகிய உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. சுவாமியை நித்தமும் வணங்கியபடி அமர்ந்துள்ளார் ஸ்ரீ நந்தி பகவான். அருகே பலிபீடமும் அமைய பெற்றுள்ளது. மூலவர் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சன்னதியும் அருகே தனி சன்னதி கொண்டு அம்பிகையும் அருள்பாலிக்கின்றனர். ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் சுயம்பு மூர்த்தியாக சிவபெருமான் அருள் புரிய நாகப்படிகை வைத்து விசேஷ அலங்காரம் செய்து சுவாமிக்கு ஆரத்தி காண்பிக்கப்படுகிறது. நின்ற திருமேனியோடு ஸ்ரீ மீனாட்சி காட்சி தர கருணையின் வடிவான அன்னைக்கு ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சுவாமி மற்றும் அம்பாள் சன்னதிகள் அருகே கலைநயமிக்க ஓவியங்களும் தூண்களும் அமைய பெற்றுள்ளன. விநாயகர் சன்னதி மேல்புறம் வரையப்பட்டுள்ள கணநாதனின் திருவுருவப் படம் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் முருகனும் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கிறார். இந்த சன்னதி அருகே 4 பெருமக்கள் எழுந்தருளி உள்ளனர். ஆலய பிரகாரத்தில் சித்தி உபதேசம் பெற்ற கார்த்திகை பெண்கள் திருவுருவச் சிலைகளுடன் ஒரே வரிசையில் எழுந்தருளி அருள்பாலிக்கின்றனர். அழகிய வேலைப்பாட்டுடன் கூடிய மண்டபத்தின் கீழே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்களுடன் அருள் புரிகிறார். மூலவர் சன்னதி பின்புறம் உள்ள கோஷ்டத்தில் ஸ்ரீ லிங்கோத்பவர் ஸ்ரீ அண்ணாமலையாராக காட்சி கொடுக்கிறார். அருகே ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் தனி சன்னதியிலும், மூலவர் சன்னதியின் இடப்புற கோஷ்டத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மனும் சன்னதிகள் கொண்டுள்ளனர். நவகிரகங்கள் அம்பிகையின் சன்னதி அருகே எழுந்தருளி அருள் புரிகின்றனர். இந்த ஆலயத்தின் பிரதான சன்னதியாக ஸ்ரீ குரு பகவான் சன்னதி கோயிலின் வெளிப்புறத்தில் அமைய பெற்றுள்ளது. கிழக்கு திசை நோக்கி அமர்ந்த திருமேனியோடு அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தியாக சுவாமி குடிகொண்டுள்ளார். 4 திருக்கரங்களுடன் குருவாக அமர்ந்து அருள் புரியும் சுவாமிக்கு விசேஷ அலங்காரத்துடன் ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சன்னதியை சுற்றியுள்ள மண்டபங்கள் அனைத்தும் கலைநயமிக்க தூண்களுடன் அழகாக காட்சி கொடுக்கின்றன. கோயில் உள் பிரகாரம் முழுவதும் மேல் பகுதியில் வண்ண ஓவியங்களும் தூண்களில் தெய்வங்களின் சிற்பங்களும் அழகாக அமைக்கப்பட்டுள்ளன. சிற்பங்கள் ஒவ்வொன்றும் பண்டை தமிழர்களின் சிற்பக்கலைக்கு சான்றாக விளங்குகிறது. கோயிலின் வெளிப்பகுதியில் ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் சுவாமி தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கிறார். பூதகணங்கள் காவல் காக்க சுவாமியின் திருக்கோயில் அமைய பெற்றுள்ளது. அமர்ந்த திருமேனியோடு ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் சுவாமி அருள் புரிகிறார். கோயிலின் பின்புறம் தெப்ப குளமும் அதன் நடுவே நீராட்டு மண்டபமும் அமைய பெற்றுள்ளது. ஆலயத்தின் தல விருட்சமான ஆலமரம் குரு பகவான் சன்னதியின் பின்புறம் பிரம்மாண்டமாக வளர்ந்து பல்வேறு விழுதுகளுடன் காட்சி கொடுக்கிறது. விருட்சத்தின் கீழே நாக தேவதைகளும் கார்த்திகை பெண்களும் திருவுருவச் சிலைகள் கொண்டு அமர்ந்துள்ளனர். இதேபோல் கோயில் ராஜகோபுரம் அருகே ஸ்ரீ சமய கருப்பரும் ஸ்ரீ பெரிய கருப்பரும் மரங்கள் நிறைந்த பகுதியில் அமர்ந்து காவல் தெய்வங்களாக அருள்பாலிக்கின்றனர். இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் குரு பெயர்ச்சி விழா சிறப்பாக நடத்தப்படுகிறது. பெயர்ச்சியின் போது ஸ்ரீ அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்திக்கு பல்வேறு நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்படுகிறது.
பிறகு விசேஷ அலங்காரத்தோடு ஆராதனைகளும் நடத்தப்படுகின்றன. மஞ்சள் காப்புடன் வெள்ளி கவசமும் கொண்டைக்கடலை மாலையுடன் மலர் மாலைகளும் எலுமிச்சை மாலைகளும் அணிந்து கொண்டு சுவாமி காட்சி தர பல்வேறு ஆரத்திகள் காண்பிக்கப்படுகின்றன. குரு பெயர்ச்சி அன்று கோயில் வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை கல்பவிருக்ஷ வாகனத்தில் சனகாதி முனிவர்களுடனும் கார்த்திகை பெண்களுடனும் எழுந்தருளச் செய்து ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து குரு பகவானை தரிசித்து வழிபடுகின்றனர். சுவாமிக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வேண்டுதல்கள் நிறைவேற கோயில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபடுகின்றனர். கேட்டவரம் அருளும் ஸ்ரீ அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தியை நாமும் தரிசித்து அருள் பெறுவோம். ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் வைபவமாக நடைபெறும் வசந்தோற்சவம். சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளின் திவ்ய தரிசனம். திருச்சி மணப்பாறை ஸ்ரீ வேப்பிலை மாரியம்மன் திருக்கோயிலின் சித்திரை திருவிழாவின் தொடர்ச்சியாக வேடுபறி விழா. பக்தி ஸ்ரத்தையுடன் பல்வேறு நேர்த்திக்கடனை செலுத்தி அம்மனை வழிபட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள். திண்டிவனம் அடுத்த மயிலம் பகுதியில் புகழ்பெற்ற வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்று ஓராண்டு நிறைவு பெற்றதை அடுத்து வெள்ளி ரதத்தில் உற்சவமூர்த்தி பவனி. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.